அடுத்தடுத்த 2 வீடுகளில் நகை பணத்தை திருடிய கொள்ளையன் கைது. 40 வழக்குகள் தொடர்பு இருப்பது அம்பலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பாளையம் போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பொங்கலூர் அம்மன் நகரில் கடந்த 23ஆம் தேதி அன்று இரவு வீட்டின் பூட்டை உடைத்து 6 பவுன் தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ரூபாய் 4,45,000 பணத்தையும் யாரோ திருடி சென்று விட்டார். இது குறித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பாளையம் போலீசாரிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் அவிநாசி பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார், ராஜா மற்றும் காவலர்கள் பழனி ஆண்டவர், சரவணபிரபு ஆகியோர் தலைமையிலான தனிப்படை போலீசார் வீடுகளில் கொள்ளையடித்த நபர்களை வலை வீசி தேடி வந்தனர். அப்போது அருகில் உள்ள வீடுகளில் இருந்த சிசிடிவி கேமராவில் காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடித்துச் சென்ற நபர் கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த நடராஜன், வயது 56 என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்த கோவையில் பதுங்கியிருந்த நடராஜன் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். மேலும் அவரிடம் இருந்து நகை பணத்தையும் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரித்த போது அவர் மீது 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. பின்னர் நடராஜனை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.